ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நான்வெஜ் ஸ்டைலில் மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, நான், புரோட்டா அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனோடு இருக்கும். மட்டன், சிக்கன் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியாக நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பிரிஞ்சி லீஃப், அது கூட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். 6 பூண்டு பற்கள், 4 வரமிளகாய், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக ஆயில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகும். இதில் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மசாலா கொதி வரதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மஷ்ரூம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 250 கிராம் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொதி வந்துட்டுருக்க மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலாவோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டு இன்னும் திக்னஸ் ஆகும்போது அந்த நெய்யெல்லாம் திரண்டு வரும் பாருங்கள், அந்த டைமில் நம்ம இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னொரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் நெய்யெல்லாம் திரண்டு நம்மளுக்கு மஷ்ரூம் கீ ரோஸ்ட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் தூவி பரிமாறுங்க. நான் சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்டேன். செம்ம சூப்பர் டேஸ்ட்டோடு இருந்தது. சப்பாத்தி, நான், ஃபுல்கா, ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனோடு இருக்கும். ஒரே மசாலா தான், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.